பட்டம் பெற்றவர்கள் மத்தியிலே வேலை இல்லாமை 42%. அது பல உதாரணங்களை சொல்ல முடியும். அதையெல்லாம் இப்பொழுது சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த வேலை இல்லாமையை போக்குவதற்கு முதல் வழி மத்திய அரசிலே இருக்கக்கூடிய காலி இடங்களை நிரப்புவது. மத்திய அரசினுடைய நிறுவனங்கள், மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள், மத்திய பல்கலைக்கழகங்கள், மத்திய அரசினுடைய பொதுத்துறை, மத்திய அரசினுடைய மருத்துவமனைகள், இவையெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் காலி இடங்கள் இருக்கின்றன. 30 லட்சம். இந்த 30 லட்சம் இடங்களையும் பூர்த்தி செய்யலாம், பூர்த்தி செய்ய வேண்டும். இவை அனுமதிக்கப்பட்ட பதவிகள். ஆக எங்களுடைய முதல் கேரண்டி, காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலே அரசு அமைந்தால் முதல் கேரண்டி 30 லட்சம் காலி இடங்களையும் பூர்த்தி செய்வோம். அடுத்த கேரண்டி, இரண்டாவது கேரண்டி, அரசு நடத்தக்கூடிய தேர்வுகளில் கேள்வித்தாள் கசிவது என்பது வழக்கமாகிவிட்டது. உத்தரப்பிரதேச மாநிலத்திலே மட்டும் கடந்த 10-15 நாட்களிலே 2 கேள்வித்தாள்கள் கசிந்திருக்கின்றன. முதலில் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு, அதில் ஏறத்தாழ 48 லட்சம் விண்ணப்பதாரர்கள் அந்த தேர்வை எழுதினார்கள். 2 நாட்கள் கழித்து கேள்வித்தாள் கசிந்து விட்டது என்று அதை ரத்து செய்தார்கள். எத்தனை செலவு, எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு துன்பம், எவ்வளவு மனச்சோர்வு, அந்த குடும்பங்கள்லாம் எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்தது ரெவ்யூ ஆஃபீஸர்னு ஒரு பதவி. அந்த ரெவ்யூ ஆஃபீஸர் பதவிக்கு 10 லட்சம் பேர் விண்ணப்பதாரர்கள், அதையும் ரத்து செய்தாங்க. இதையெல்லாம் தடுக்க முடியும், தடுக்க வேண்டும். ஆக காங்கிரஸ் தலைமையிலே ஆட்சி அமைந்தால் புதிய சட்டத்தை நிறைவேற்றி, இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரு சட்டத்தை நிறைவேற்றி பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அமலுக்கு கொண்டாந்தாங்க. அது வலிமை இல்லாத, உப்புச்சப்பில்லாத சட்டம். நாங்கள் புதிய சட்டம் கொண்டு வருவோம். கேள்வித்தாள் கசிந்தால் அந்த குற்றவாளிகளை அடையாளம் கண்டு விரைவு நீதிமன்றங்களில், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் அவர்களுக்கு தண்டனையை பெற்று தருவோம். அது மட்டுமல்ல, இந்த பாதிக்கப்பட்ட தேர்வு எழுதியவர்களுக்கு இழப்பீடும் தருவோம். இது 2 தான் வித்தியாசப்படுத்திக்கிறது. இன்னைக்கு இருக்கிற பல்லில்லாத, உப்புச்சப்பில்லாத சட்டத்துக்கும் எங்களுடைய யோசனைக்கும் எங்களுடைய கேரண்டிக்கும் வித்தியாசம் என்னவென்றால், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் அவர்களை தண்டிப்போம். பாதிக்கப்பட்ட தேர்வு எழுதியவர்களுக்கு இழப்பீடு தருவோம். மூணாவது கேரண்டி, ரைட் டு அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட். இன்னைக்கு ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் இருக்கு, பயிற்சியாளர்கள் சட்டம் இருக்கு. ஆனால் அதில் நிபந்தனைகள் எல்லாம் கிடையாது. இந்தியாவில் 45,000 நிறுவனங்கள் தான் அந்த சட்டத்தின் கீழே பயிற்சியாளர்களை எடுக்கிறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் கொண்டு வர சட்டம், தனியார் நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம் இரண்டுமே கட்டாயமாக பயிற்சியாளர்களை பணிக்கு வைக்கணும். 1 வருஷம் பயிற்சி, 1 லட்சம் ரூபாய் ஸ்டைபெண்ட் தருவோம். அதாவது மாதம் 8,000 ரூபா, 9,000 ரூபா அளவில் டிப்ளமா படித்தவர்களுக்கும் பட்டதாரியானவர்களுக்கும் இந்த திட்டம் அமலாகும். எல்லா நிறுவனங்களும்
இந்த பயிற்சியாளர்களை நியமிக்க வேண்டும். எங்களுடைய கணக்குப்படி ஒரு 10 லட்சம் நிறுவனங்களில் பயிற்சியாளர்களை நியமிக்க முடியும். 10 லட்சம் நிறுவனங்களில் பயிற்சியாளர்களை நியமித்தால் ஏராளமான இளைஞர்களுக்கு படிப்பு முடிந்தவுடன் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், பயிற்சி கிடைக்கும், ஸ்டைப்பண்ட் கிடைக்கும். ஓராண்டு பயிற்சிக்கு பிறகு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. ஆகவே ரைட் டு அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் இன்னைக்கு உரிமையாக இல்லை, சட்ட உரிமையாக்கவும் இது 3வது கேரண்டி.